வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா அரசியலில் நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் தொடர்ந்து நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, உத்தவ் தாக்கரே அவங்க கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தேவேந்திர பட்னாவிஸ் தெளிவாக ஷிண்டேவை உள்ளே கூட்டு வச்சு அவரை எந்த அளவுக்கு முடிக்கணுமோ அந்த அளவுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. உள்துறை கொடுக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு பட்னாவிஸ் சொல்லிட்டார். ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒப்பந்தம் நீங்கள் வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. வாங்க பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு நடக்காதுன்னு அர்த்தம். தேவையில்லாமல் வலையில் போய் விழுந்து விட்டார் ஷிண்டே. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா 3 கட்சிகள், அஜித் பவார், பட்னாவிஸ், ஷிண்டே. இன்னும் குறிப்பாக பார்த்தா 6 முக்கிய துறைகள். இந்த 6 முக்கிய துறைகள் யார் யாருக்கு போகுது, இதான் அதாவது இந்தியாவை உற்று நோக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் அந்த 6 துறைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 6 துறைகளை கைப்பற்றுவதற்கு இப்போ அஜித் பவாரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷிண்டேவும் பயங்கரமாக முயற்சி பண்ணுறாரு. இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அஜித் பவார் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம் அஜித் பவார் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னோம். அதுதான் நடந்திருக்குது. கரெக்டாக அவர் ஏற்கனவே இருந்த ஃபைனான்ஸை வாங்கிட்டார். உள்துறையை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஷிண்டேவுக்கு இன்றைக்கி பகிரங்கமாக பட்னாவிஸ் சொன்ன வார்த்தை இடியை இறக்கிச்சுனே சொல்லலாம். ஏதோ கடைசி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க, அதுவும் வீணாக போச்சு. சரி, இப்போ வீட்டு வசதித்துறை அது கிடைக்குமா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 அர்பன் டெவலப்மெண்ட், இந்த ஊரக உள்ளாட்சித்துறை இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஷிண்டே அவர்கள் பிஜேபிகிட்ட இயங்குறாரு, ஷிண்டே கட்சிக்காரங்க பட்னாவிஸ்ட்டை இயங்குறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னோம்ல, ஷிண்டே கட்சியை உடைச்சிருவார் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் நடந்துட்டு. ஷிண்டே கட்சியில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் பிஜேபியுடைய தொடர்பில் இருக்கிறார்கள்ங்கிறது தான் லேட்டஸ்ட் செய்தி. எப்பயுமே தேன் இருக்க இடத்துல தான் வண்டுகள் போகும், அதிகாரம் மேலும் பணம் இருக்க இடத்துல தான் எல்லாரும் போவாங்க. அதுதான் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது அதான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி மகாராஷ்டிரா அருமையாக போயிட்டுருக்குது. ஏன்னா சட்டமன்றத்தில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் நாங்கள் பதவி ஏற்க மாட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க போய் சிவாஜி சிலைக்கு மாலை போடுறாங்க. மாலை போட்டுட்டு இவிஎம்மில் ஃப்ராடு பண்ணிட்டாங்க, இவிஎம்மை நாங்கள் நம்பலை, அதனால் இவிஎம்மை வச்சு நடத்தின இந்த தேர்தல் முறையானதாக இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் யாரும் இன்றைக்கி பதவி ஏற்கலை. இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க கூடிய 2வது கட்ட தலைவர்கள் வரக்கூடிய தேர்தல், அதாவது முனிசிபல் தேர்தல், அதில் தனிச்சு நிற்கணும். ஏற்கனவே நம்மகிட்ட எம்பிக்கள் அதிகமாக இருக்காங்க மும்பையில், சிவசேனாவுக்கு தான், உத்தவுக்கு. இது ஷிண்டேக்கு எப்படி குடைச்சலாக மாறும்? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஷிண்டே கட்சியில் என்ன நடக்குது? முதல்ல ஏற்கனவே பேசின மாதிரி கவர்மெண்ட்டை பார்த்துருவோம். கவர்மெண்ட்டில் பட்னாவிஸ்ங்கிறவர் ரொம்ப தெளிவாக காய் நவுத்துறாரு. என்ன பண்ணுறாரு? ஷிண்டே அவர்களை உள்ளே கூப்பிட்டு வச்சு அந்த கட்சியை டேமேஜ் பண்ணணும். உள்துறை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அர்பன் டெவலப்மெண்ட் கிடைச்சா போதுங்கிற ரேஞ்சுக்கு இப்போ ஷிண்டே வந்துட்டார். ஆனால் என்ன சிக்கல்னா, உள்துறையை முதல்ல கேட்டது ஷிண்டே. அவங்க ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஷிண்டேஜி நீங்கள் உள்துறையை வச்சுக்கோங்க, எங்களுக்கு அர்பன் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு இதை டிரான்ஸ்போர்ட்டை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு நிதியை வாங்கி கொடுங்கன்னு க்யூவில் நிற்கிறாங்க. அந்த க்யூவில் நிற்கிறவங்களில் மொத்தம் ஒரு 8 பேர் நிற்கிறாங்க. அந்த 8 பேருக்கு முக்கிய துறைகளை வாங்கி கொடுக்குவது யாருடைய கடமை? ஷிண்டேவுடைய கடமை. ஆனால் லேசாக அந்த வானிலை மாறுற மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த 8 பேரில் 5 பேர் என்ன பண்ணுறாங்க? பிஜேபியோட கான்டாக்டில் இருக்காங்க. ஏன்னா பிஜேபி பட்னாவிஸ் சொன்னால் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும். ஷிண்டே கட்சிக்காரராக இருப்பார், ஆனால் அவர் போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடியே பட்னாவிஸ் ஆளாக மாறிடுவார். ஷிண்டே இப்போ 12 அமைச்சர்களை கேட்குறாரு. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6 பேர் இப்போவே பட்னாவிஸ்க்கு ஆதரவாளர். அப்போ கட்சி 2ஆக உடைஞ்சதோ இதான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ ஷிண்டே என்ன தான் அதை இன்னொன்று ஷிண்டே அவங்களுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. பிஜேபி என்ன நினைக்கிது, பட்னாவிஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கொடுத்த மாதிரி இருக்கணும். ஒரு 10 பேர் லிஸ்ட்டை கொடுத்து 10-12 அமைச்சர்கள் எங்களுக்கு வேணும்னு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஷிண்டே பட்னாவிஸே ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், இவங்களுக்கு தான் இடம் கொடுக்கணும். அந்த அந்த முன்னணி தலைவர்களோ, ஷிண்டே கூட இருக்க முன்னணி தலைவர்களோ பட்னாவிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஷிண்டே வீட்டில் அவர்களை ஒரு 3 பேர் சந்தித்திருக்கிறார்கள். நம்ம ஷிண்டேங்கிறோம், பட்னாவிஸ் வீட்டில் 3 ஷிண்டே அவளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. கேட்டால் மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறாங்க. எப்படி மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதுக்குள்ளே நடக்கும்? ஏங்க என்னங்க அது பிரச்சனை? உங்கள் தலைவர் ஷிண்டே, அவர் சொல்லாமல் நீங்கள் போய் பார்க்குறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பதவி ஏற்று கொஞ்ச நாள் ஆன உடனே தொகுதிக்காக தொகுதியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்காக நான் போய் முதல்வரை சந்தித்தேன் அப்படின்னு ஷிண்டே ஆளுகள் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஷிண்டே இப்போ பட்னாவிஸ் மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க, அப்படி ஒரு எளிமைங்க.
இதே வாய் தான் முதல்ல வந்து ஷிண்டேவை பற்றி பேசுனது. இப்போ பட்னாவிஸ் நம்ம சொன்னோம், அது நடக்குது. இப்போ வரக்கூடிய விஷயம் உள்துறை கிடைக்கலன்னொன்னே ஷிண்டே டோட்டல் ஆஃப். உள்துறை இல்லாமல் ஷிண்டே வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுவீங்க? எந்த டிபார்ட்மெண்ட் கொடுப்பீங்க? ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ நிதித்துறை அழகாக வாங்கிட்டார் நம்ம அஜித் பவார். இப்போ உள்துறையும் போச்சு, நிதியும் போச்சுன்னா வேறு என்ன? ஊரகத்துறை அமைச்சர் எது? அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு தான் ஏற்கனவே உங்கள் கட்சியிலே கியூ இருக்குதே. நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆனீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கவங்களே கடுப்பாவாங்க. ஏங்க உள்துறை தானே கேட்டுட்ருக்கீங்க, நான் ஏதோ 3வது ரேஞ்சில் ஏதோ நீங்கள் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க, நான் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கலான் இருந்தால் உங்களோட உத்தவ் கட்சியிலேருந்து உங்களை விட்டுட்டு வந்தேன், உங்களை நம்பி வந்தேன். நீங்கள் பிஜேபிகிட்ட பார்த்து எதாவது வாங்கி கொடுப்பீங்கன்னு வந்தோம். ஆமாப்பா வந்தேன், போன தடவை தான் நான் பதவி கொடுத்தேன், ரைட்ண்ணே. இப்போ இந்த தடவை யார் நான் பதவி கொடுப்பா? பிஜேபி தான். அப்போ நான் பிஜேபிக்கே போயிடுவேன், எதுக்கு நான் உங்கள்கிட்ட நான் பேசணும்? யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா? பிஜேபியுடைய திட்டம் என்னவாக இருக்கும்? ஷிண்டே கட்சியில் ஒரு அதிருப்தியை உருவாக்குவது. அந்த அதிருப்திக்கு ஷிண்டேவை இரையாகிவிட்டார். எப்படி? ஷிண்டேட்ட என்ன பேசப்பட்டது? எப்பா நீ வந்து துணை முதல்வர் ஆகிற, இல்லைங்க நமக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தர் முடிஞ்சு கதை. இப்போ கட்சியில் இருக்க ஒருத்தர் ஆகினா கட்சியை அதுக்கப்புறம் ஷிண்டே அவுட்டு. ஷிண்டே ஆகாமல் விட்டுருந்தாலும் அவுட்டு. அதாவது ஷிண்டே ஆனாலும் பிரச்சனை, ஆனாலும் பிரச்சனை. ஆயிட்டோம்னா போர்ட்ஃபோலியோ சரியாக கிடைக்காது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஷிண்டே ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா நீங்கள் தான் வந்து துணை முதல்வர் ஆகிட்டீங்களே, இந்த ஊரக வளர்ச்சி இதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, உள்துறை நீங்கள் கேட்டு வாங்குறேன்னீங்களே, அது கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான கோஷம் எல்லா கட்சியிலும் வரும். ஷிண்டே கட்சியில் அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் நேற்று 3 பேர் பார்த்தது ஒரு சாட்சி. தொடர்ந்து நம்ம சொல்லணும், ஒரு கட்சி ஆட்சி முறையை நோக்கி பிஜேபி போவோம். இந்த தேர்தலில் தோற்றது உத்தவ் தாக்கரேவோ சரத்பவாரோ காங்கிரஸோ இல்லை, இந்த தேர்தலில் தோற்றது ஷிண்டே தான். ஏன்னா ஷிண்டேக்கு இனிமேல் 7.5 ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கட்சியை தும்சம் பண்ணி விட்ருவாங்க. அப்படி இப்படினாவது உத்தவ் தாக்கரே தப்பிச்சிட்டார். இப்போ அதையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன? வரக்கூடிய மும்பை மாநகராட்சி தான் சிவசேனாவுடைய கோட்டை. மும்பை தான் சிவசேனாவுடைய கோட்டை. இப்போ உத்தவ் கட்சியில் நேற்று மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க? காங்கிரஸ் விட்டு கலந்து வந்துடுவோம், நமக்கு ஏற்கனவே மும்பையில் நல்லா மார்க்கெட் இருக்குது, போன எம்பி தேர்தலையும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம், தனித்து நிற்போம், நமக்கு இந்துத்துவ வாக்குகள் போன தடவை கிடைக்கல, ஷிண்டேவுக்கு அது கிடச்சி போச்சு, நம்ம வந்து தனித்து நிற்போம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க தனிச்சு நின்னா நிறைய இடத்துல நிற்பாங்க, நிறைய இடத்துல நிற்கக்கூடிய கட்சி. ஆனால் ஷிண்டேவால் நிறைய இடத்துல நிற்க முடியாது, ஏன்னா பிஜேபி தான் நிறைய இடத்துல நிற்கும். அப்போ ஷிண்டே கட்சியில் ஆள் கம்மியாக நிற்பாங்க, உத்தவ் கட்சியில் ஆள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ உத்தவ் கட்சியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஷிண்டே கிட்ட போயிட்டு நம்பர் 2ஆக இருக்கலாமா, இல்லை உத்தவில் நம்பர் 1ஆக இருக்கலாமா? 1 சீட்டு கிடைக்கும். 2வது உத்தவ்கிட்ட நம்ம போகிறதுக்கு பிஜேபிகிட்டே போடலாமே, இன்னும் பணம் கிடைக்கும், எதுக்கு உத்தவ்கிட்ட போகணும்? இவரே ஒரு கிளை அமைப்பு. அதனால் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஷிண்டேவுக்கு நெருக்கடி முற்றுகிறது. உத்தவுக்கு முற்றுகிறதுனா கண்டிப்பாக அவருக்கும் இனிமேல் ஒரு 5 வருஷம் நடத்துறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் நடக்கிறது. இதில் ரொம்ப ராஜபோகமாக வாழ்வது பிஜேபியுடன் சேராமல், ஆனால் பிஜேபியில் சேர்ந்து விட்டதாக கருதப்படும் அஜித் பவார். இனிமே தான் ஆட்டம் இருக்குங்கிறாங்கல்ல, இனிமே தான் ஆட்டம் இருக்குது. இவர்கள் சொன்ன நலத்திட்டங்களை உடனே சென்றடைப்பதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அவ்வளோ ஃபண்டு வேணும், 2500 ரூபா கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 3% இப்போவே பணவீக்கம் ஜிடிபி குறைஞ்சிருக்குது. ஷிண்டே எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு போயிட்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இப்போ ஏற்கனவே வந்து தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தாங்க, அடுத்த தீபாவளிக்கெலாம் போனஸ் கொடுக்க முடியுமா? இன்னொரு 5 வருஷம் இதே நலத்திட்டங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு பட்னாவிஸ் வெற்றி பெற்று விட்டார். கண்டிப்பாக முதல் ரவுண்டில் பட்னாவிஸ் வெற்றி பெற்று விட்டார், ஷிண்டே தோற்றுவிட்டார். அடுத்தடுத்த ரவுண்டில் ஷிண்டே தோற்பார், கண்டிப்பாக தோற்பார். அவருக்கு எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆதரவு கொடுக்க யாருப்பில்லை. ஆதரவு கொடுக்கணும் மோடி தான் கொடுக்கணும், அவர் தான் இவரை நியமிச்சிட்டாரு. எல்லாரும் கைவிட்டுட்டு வர்றார்கள், சொந்த கட்சியினரே கைவிட்டு விடுவார்கள். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஷிண்டேயில் இருக்கவங்க பிஜேபியில் தான். ஷிண்டேன்னு ஒரு கட்சியே இருக்காது. இதுதான் பிஜேபியுடைய நடுநாளைய திட்டம். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் மற்றவங்களாம் ஒழுங்காக இருந்தால் அடுத்ததாக ஒரு சான்ஸ் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.